கூமுட்டை குணாவின் அது அந்த காலம். ஒரு பக்க சிறுகதை. அவன் என்ன சொல்லிட்டான்? இதுக்கு போய் குச்சி எடுத்துக்கிட்டு அவனை விரட்டிக்கிட்டு இருக்க. அவன் குச்சியை பிடிங்கிக்கிட்டு வசமாக 2 கொடுக்க போகிறாண்டி என்றார் அம்மா. எப்போ பாரு ஆம்பளை பிள்ளைக்கு தான் சப்போர்ட்டு பண்ணுவீங்க. ஏம்மா அடிக்கிறாம்மா, என்கிட்ட சொல்லாதடி. நீ புருஷன் வீட்டுக்கு போகிற வரைக்கும் உங்கள் சண்டை ஓயாது. பின்ன என்னம்மா, எனக்கு மாப்பிள்ளை பார்க்குற மூஞ்சியை பாரு. அவன் சொன்னதில் என்னடி தப்பு? சென்னையில் 4 வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்களாம். பையன் ஒருத்தந்தானா? கட்டிக்கிட்டா என்ன கேடு? வாயை மூடுமா. இத்தனை வருஷமாக மச்சான் மனசில் ஆசையை வளர்த்துட்டு என்னடி ஆசை? பட்டிக்காட்டு மச்சானை கட்டிக்கிட்டு என்ன பண்ண போகிற? தோட்டந்தொரவு, வய வாய்க்க, வரப்பு, சோறு போட போகுதா என்ன? வானம் பார்த்த பூமி, வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். வானம் ஒரு பக்கம் பெய்யும், மறுபக்கம் காயும். போன வருஷம் பாரு, நாற்றங்காலோட கருகி சாவியாக போச்சு. அல்லது நட்டு பூ பூக்கிற வேலையில் தண்ணி இல்லாமல் கருகி போகும். 6 மாதம் விளையும், 6 மாதம் உட்காந்து தின்னுட்டு ஊர்க்கதையை பேசிட்டு பொட்டலாக போக வேண்டியது தான் என்று ஆதங்கப்பட்டாள் அம்மா. அம்மா, அது அந்த காலம். சும்மா புலம்பாதம்மா. நெல்லை மட்டும் நம்பக்கூடாது. தோட்டந்துறவு, ஆடு மாடு, கோழி, மரம் மட்டைன்னு வருஷம் பூரா வருமானம் தரக்கூடியதாக விவசாயமாக மாறிக்கிட்டு வந்துடுச்சு. படிச்சுட்டு பொண்ணு பசங்க எல்லாம் விவசாயத்தில் இறங்கிட்டாங்க. விவசாய பட்டப்படிப்பு படிச்சுட்டு நானும் மச்சானும் விவசாயத்தில் இறங்கி லட்சமாக சம்பாதிக்க போகிறோம். நீ வேணும்னா டவுனில் குண்டு பொண்ணாக பார்த்து கட்டிக்கடா. அடுக்குமாடி வெத்தலைப்பட்டி வீட்டுக்குள்ளே கட்டி பனியனோட கதவை சாத்திக்கிட்டு இருக்க சொல்கிறியா? என்னால் முடியாதுப்பா என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அத்தையும் மச்சானும் வருவதை பார்த்து ஓடி ஒளிந்து கொண்டு தலையில் உள்ள பூவை பிடுங்கி மச்சான் மீது எறிந்தாள். அந்த காய்ந்து போன பூவை முகர்ந்து பார்த்தான். உடம்பெல்லாம் மணத்தது. முடிந்தது.